30 டேஸ் 30 ரெசிபிக்கான டே 5 இன்னைக்கு காலையில தோட்டத்துலேருந்து வீட்டுக்கு வந்துட்டு காஃபி வச்சு குடிச்சிட்டு அப்படியே சாப்பாடும் அடுப்பில் வச்சுட்டேன். சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கையிலே இவன் செஞ்சுருக்கிற வேலையை பாருங்கள். சத்து மாவை சாப்பிட்டு மேலே ஃபுல்லாக ஆக்கி வச்சுருக்கிறான். அப்புறம் இன்னைக்கு வெண்டைக்காய் குழம்பு தான் டே 5க்கான ரெசிபி. வெண்டைக்காவை எல்லாம் கட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணிவிட்டு வெண்டைக்காவும் ஃபஸ்ட்டு வதக்கிட்டேன். அதை வதக்கிட்டு இருக்கிறதிலே சைடு பை சைடாக பீட்ரூட் பொரியலுக்கும் ரெடி பண்ணி அப்புறம் வெண்டைக்காய் வதக்கி எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்தில் வெங்காயம் தக்காளி பூண்டு விழுத்தையும் வதக்கிட்டு அதை அரைக்கையிலே தேங்காய் சீரகம் பெரிய சீரகம் கொஞ்சம் அப்புறமா கொஞ்சம் மிளகா பொடி குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து அரைச்சி அதையும் கலந்து குழம்பையும் கொதிக்க வச்சாச்சு. அதுக்குள்ளே பீட்ரூட் பொரியலுக்கும் பீட்ரூட் தாளித்து விட்டு பீட்ரூட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். குழம்பு கொதிக்கவும் வெண்டைக்காயும் போட்டு லாஸ்ட்டு கொஞ்சம் புளியும் கரைச்சி ஊற்றி இறக்கியாச்சு. பீட்ரூட் பொரியலுக்கும் தேங்காய் சீரகம் எல்லாம் அரைச்சி அதையும் போட்டேன். அப்புறம் ஹஸ்பண்டோட டிஃபனுக்கும் அப்படியே சைட் பை சைட் பேக் பண்ணிடலான்ட்டு வந்துட்டேன். சாப்பாடு அப்புறமா அதில் ஒரு இலை வச்சு அதில் பீட்ரூட் பொரியல் அதுக்கப்புறமா வெண்டைக்காய் குழம்பு இவ்வளோந்தான் வச்சு பேக் பண்ணேன். அப்புறம் ஹஸ்பண்டுக்கு சாப்பிட்றதுக்கு வைக்கவான்னு கேட்டேன். சாப்பாடே போதும்னு சொல்லிட்டாங்க. அதுவும் வச்சு கொடுத்தாச்சு.